மீண்டும் தம்மமாம் அரசினிடம் புகுகிறேன் அடைக்கலம். மீண்டும் மீண்டும் சங்கமாம் துறவோரிடம் புகுகிறேன் அடைக்கலம். சாது சாது சாது. சாது சாது சாது. திரிபிடக தமிழ் நிறுவனம் தொடர் நிகழ்ச்சியாக சம்யுக்தி நிகாயம் நூலிலிருந்து பல உரைகளை தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் முதலாவதாக வணக்கத்தையும் வரவேற்பும் கூறி, சம்யுக்தி நிகாயம் தொடர் காணொலி பிக்கு சம்யுக்தம் உரை 14 நிறைவு பெற்று இப்பொழுது கந்த வக்கம் பகுதிக்கு நாம் நுழையவிருக்கின்றோம். இன்றைக்கு பேராசிரியர் ஜெயபாலன் ஐயா அவர்கள் அன் இன்ட்ரடக்ஷன் டு தி கந்த வக்கா என்ற தலைப்பில் பஞ்சஸ்கந்தங்கள் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் உரையாற்ற இணைந்துள்ளார்கள். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்தும் பேராசிரியர் அவர்களுக்கு சிறப்பாக வணக்கத்தை கூறி இன்றைய நிகழ்ச்சியை துவங்கும்படி அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஜெயபாலன் அவர்கள். நமோ தஸ்ஸ பகவதோ அரகதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. உயர்வீதிய புத்தரை வணங்கி திரிபிடக தமிழ் நிறுவனத்தில் தொடர்ந்து தீக நிகாய உரைகள், பிறகு மஜ்ஜிம நிகாய உரைகள் முடிந்து சம்யுக்த நிகாயத்தில் 2 வக்கங்களில் பெரும்பான்மையான என அனைத்தையுமே நம்ம உரைகளாக வழங்கவில்லை. சகத வக்கோ நிதான வக்கோ அந்த 2 வக்கங்களில் இருந்து பெரும்பான்மையான உரைகளை வழங்கி இருக்கிறோம். இன்றைக்கு கந்த வக்கம் பற்றி ஒரு அறிமுகத்தை தந்து பிறகு கந்த வக்க சம்யுக்தங்களை பார்க்க இருக்கின்றோம். பிறகு சலாயுதன வக்கம், பிறகு மகா வக்கங்கள் உள்ளன. இப்பொழுது அந்த 5 சுத்த பிடகத்தின் 5 பகுதிகளில் தீக நிகாயம், மஜ்ஜிம நிகாயம், இப்பொழுது நம்ம சம்யுக்த நிகாயத்துல 3வது பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் அங்குத்திர நிகாயம், குத்தக நிகாயம் எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். திரிபிடக நிறுவனம் மூலமாக இவ்வாறு இந்த உரைகளை எல்லாம் எளிமையான முறையில், இப்போ இந்த இணைய வழியெல்லாம் வந்திருக்கிறது யூடியூப் மூலமாக அவங்கவுங்க வீட்டில் இருந்தபடியே யூடியூப் ஆன் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு இந்த இணையம் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, இந்த இணைப்புகள் மூலமாக நமக்கு ஒரு நவீன காலத்தின் ஊடகம் இது. அந்த அடிப்படையில் ஆங்கில மொழியில் நாம் பௌத்தத்துக்கு மட்டுமல்ல, உலகின் எந்த அறிவுத்துறை சார்ந்த ஒரு தலைப்பை நம்ம யூடியூப்ல மற்ற இணையத்துல நம்ம போட்டோம்னா எல்லா விஷயங்களும் ஏராளமாக பதிவு செய்யப்பட்டது. அதை போல தமிழில், தமிழ் மொழிக்கும், தமிழ் பெருமக்களுக்கும், பௌத்தர்களுக்கும் ஒரு அரும்பெரும் காரியத்தை நாம் திரிபிடக நிறுவனம் மூலமாக ஐயா அன்பன் ஐயா அவர்களுடைய இந்த ஒருங்கிணைப்பில் அருமையான பணிகளை நாம் அனைவரும், பல்வேறு அறிஞர்களும் இதில் இணைந்து நாம் பணியாற்றி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கந்த வக்க அறிமுகத்தை வழங்க இருக்கிறோம். இந்த நிகழ்விலே சிறப்பாக புத்த வந்தனத்தை வழங்கி இருக்கிற திரி ரத்தனங்களை அற்புதமாக வழங்குகிற ஐயா மும்மூர்த்தி அவர்கள், ஐயா செல்வன் சாக்கியா ஐயா அவர்கள், ஐயா ஆசைத்தம்பி அவர்கள், ஐயா அமிர்தலிங்கம் கயா தோழர் அவர்கள், மூத்த பேராசிரியர் ஐயா ஜெயபிரகாசம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா பெரியவர் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் விஜயகுமார் என்று டாக்டர் இணைந்திருக்கிறார். இன்னும் பல்வேறு நண்பர்கள் இணைய உள்ளார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறி, ஐயா அன்பன் அவர்கள் மிக அழகாக கூறியதைப் போல கந்த வக்கம் என்பது பஞ்சஸ்கந்தங்கள், 5 விதமான திரட்டுகள் அல்லது சேர்க்கைகள் அல்லது கூட்டுக்கள் என்று கூறப்படுகிறது. இந்த 5 விதமான கந்தங்கள் பற்றி தான் இந்த வக்கம், அதாவது நமக்கு சரியாக 22வது சம்யுக்தாவிலிருந்து 34 வரை தொடர்ந்து இந்த ஒரு 500-600 பக்கங்களில் மிக விரிவாக மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் வணக்கத்திற்குரிய பிக்கு போதியவர்கள்.
அந்த வக்கங்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னர் ஒரு சிறு அறிமுகமாக இந்த கூட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்றவுடன் ஐயா அன்பன் அவர்கள் கண்டிப்பாக அப்படியே செய்யலாம் என்று கூறினார். அதன் பிரகாரம் தான் இப்பொழுது நாம் இதை பார்க்க இருக்கிறோம். இதை ஏற்கனவே இந்த பஞ்சஸ்கந்தங்கள் பற்றி நான் ஒரு மாணவனாக அறிந்து கொண்டது வல்போல ராகுல ஐயா அவர்களுடைய நூல்களில் தான். பிறகு நாரத தேரோ, வல்போல ராகுல மிகச்சிறந்த அறிஞர், அதே போலவே நாரத தேரோ அவர்கள் 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த பௌத்த அறிஞர்களில் ஒருவர். அவரும் இந்த பஞ்சஸ்கந்தங்களை குறித்து மிக அழகாக எழுதியிருக்கிறார். பிறகுதான் நான் தமிழிலேயே ஐயா பண்டித அயோத்திதாசர் அவர்கள் எழுதிய புத்தரது ஆதிவேதம் படித்த போது வியந்து போனேன். பிக்கு போதிபாலா ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், ஆதிவேதத்தில் மிக அருமையாக அயோத்திதாஸ் பண்டிதர் பௌத்த தம்ம கருத்துக்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். யாராவது நீங்க படிச்சு அதை விரித்து அழகாக உரைகளாக வழங்கினா நல்லா இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவார். அதை இப்பொழுது உண்மையாவே ஐயா அவர்களை இப்பொழுது நாம் எண்ணிப்பார். அதுதான் அவர் உடலால் மறைந்திருந்தாலும் நம்மையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார். அப்படி அந்த ஆதிவேதத்தில் மிக நுட்பமாக அருமையாக ஐயா அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்கள் விளக்கங்களை அளித்துள்ளார். அவைகளையெல்லாம் நாம இங்க ஓரளவு நமக்கு நேரம் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இந்த வக்கம், அதாவது கந்த வக்கம், எந்தெந்த இந்த தலைப்புகள் மட்டும் முதல்ல பார்ப்போம். தலைப்புகள் மட்டும் என்னென்ன? கந்த சம்யுக்தா, கந்தங்களை பற்றி சொல்லுகின்ற அது ஒரு பகுதி. அதுல சுமார் 157 சுத்தங்கள் இருக்கு, சம்யுத்தங்கள். அந்த சுத்தாஸ் 157 பகுதியில் அதை 3 உரைகளாகத்தான் ஏற்கனவே நாம அந்த இது தாதுக்கள் பற்றி 3 உரைகளாக பார்த்தோம். அதை போல அந்த நிதான வக்கத்துல தாதுக்களை பற்றி 3 உரைகளா பார்த்த மாதிரிதான் இந்த சம்யுத்தத்தையும் வழங்க முடியும். அது கந்தங்களை பற்றி மிக தெளிவாக பேசுகிறது. அடுத்து ராதா சம்யுத்தா. அது ராதா சம்யுத்தா என்பது பிக்கு ஒருவருடைய பெயர் ராதா என்பது. அந்த மூத்த பிக்குவுடன் புத்தர் ஆற்றுகின்ற உரைகள், மிக அழகான உரைகள், ரொம்ப அருமையாக இருக்கு. அடுத்து தித்தி. தித்தி என்றால் திருஷ்டி. திருஷ்டி என்றால் திருஷ்ணை, பார்வை, நோக்கம், வியூஸ் என்று பொருள். அந்த தித்தி சம்யுக்தா, நோக்கங்கள், பார்வைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத அதுல விளக்குது. அடுத்து ஒக்கந்தி சம்யுக்தான்னு ஒரு பகுதி. அடுத்து உபாத சம்யுக்தம். அடுத்து கிளேச சம்யுக்தம். அடுத்து சாரிபுத்த சம்யுக்தம், சாரிபுத்தரோடு நிகழ்ந்த உரைகள், சாரிபுத்தர் பிக்குகளுக்கு ஆற்றிய உரைகள், அவைகள் எல்லாம் அதுல இருக்கு. அடுத்து நாக சம்யுக்தம், சுபர்ண சம்யுக்தம், கந்தப்ப சம்யுக்தம், பலாகா சம்யுக்தம், பச்சகொத்த சம்யுக்தம், சானா சம்யுக்தா. சானா என்பது தியானா என்பதுதான். அப்படி இதில் அதாவது 2, 4, 6, 8, 10, 11, 12, 13 சம்யுக்தங்கள் இதில் அமைந்திருக்கின்றன. மிக அருமையான பகுதிகள். இதுல ஒன்னொன்னையும் பற்றி இப்பொழுது நம்ம ஒரு சின்ன சின்ன சுருக்கம் தான், ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இன்னைக்கு முடித்திருவோம். அடுத்ததாக நம்ம உரைகள்லாம் 1 மணி நேரத்துக்கு போகும். இன்னைக்கு ஒரு அறிமுகம் தான். இந்த கந்த சம்யுக்தத்தில் என்ன சொல்லப்படுது, ஒரு அறிமுகத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இதை பற்றி பிக்கு உடுவன ரத்னபாலா அவர்களும் பிக்கு போதிபாலா ஐயா அவர்களும் இணைந்து திரிபிடக சுருக்கம்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான நூல், 2001 வந்திருக்கு. அதுல இந்த ஒவ்வொரு சுத்தத்திலும் என்ன இருக்குன்னு அவங்க கொடுக்கறத பார்ப்போம். அவர் சொல்றார், கந்த சம்யுக்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கூட்டு பொருள்களான கந்தங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற கந்தங்கள், அடுத்ததாக உடல், மனம், தனி மனித தன்மை, இவைகளை பற்றி இச்சம்யுக்தத்தில் காணலாம். 157 சுத்தங்கள் இதுல இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தையும் எண்ணிக்கை, இது மட்டும் தான் பெரிய சம்யுக்தம், கந்த சம்யுக்தம். அடுத்து ராத சம்யுக்தம். ராதா என்ற பிக்குவின் தம்மத்தை பற்றியதான வினாக்கள். அந்த வினாக்களுக்கு புத்தர் மற்ற சிறந்த சான்றோர்கள் தருகின்ற பதில்கள், இவை அங்க ராதா சம்யுக்தம். அடுத்து திருஷ்டி, அதாவது திருஷ்டி கழிக்கிறதுன்னு கூட நம்ம இன்னைக்கு கூட கிராமங்கள்ல சொல்லுவாங்க, திருஷ்டி கழிக்கிறது அப்படின்னு. இந்த பாம்பு கண்ணு, பேய் கண்ணு அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு ஒரு திருஷ்டியை கழிப்பாங்க.
அப்போ திருஷ்டி சம்யுத்தம் அதுல என்ன சொல்றாங்க, மருவு காட்சி பற்றி கந்தங்களான கூட்டுப் பொருள்கள் மீதான பற்றே மருவு காட்சிக்கு காரணமாகும். அப்ப அதாவது குழந்தைகள் எப்படி பார்ப்பதையெல்லாம் கேட்குது, அதாவது இது அது வேணும் இது வேணும் அப்படித்தான் வயதானாலும் பெரிய மனிதர்களானாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விதமான பற்றுக்களில் ஆசைகளில் நாம எதையாவது பற்றி கொண்டு மனித மனம் நிற்கிறது. அப்ப சரியான காட்சி என்பது இல்லாமல் இருக்கிறது. அதை அத விளக்குவது இந்த திருஷ்டி திட்டி சம்யுக்தம். அதுல அடுத்து ஒக்கந்திக சம்யுக்தம். சிரத்தையுடனும் ஞானத்துடனும் தம்ம வழியை பின்பற்ற வேண்டும். அதை எப்படி எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பது இதுல ஒக்கந்திக சம்யுத்தத்தில் கூறப்பட்டிருக்கு. அடுத்து உபாத சம்யுத்தம். கூட்டுப் பொருள்களான கந்தங்களின் உற்பத்தியே துன்பத்திற்கு காரணம். உபாதை, உடல் உபாதை. இன்னைக்கு கூட தமிழ்ல அந்த சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம். உபாதை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த மனிதனுக்கு உபாதைகள் எதனால் உண்டாகிறது? காணும் காட்சிகளை பற்றி கொள்வது, கேட்கும் ஓசைகளை பற்றி கொள்வது. அதனாலதான் முன்னோர்கள் மிக அறிவாளியாக அற்புதமான பழமொழி சொன்னார்கள். கண்ணால பார்ப்பதும் போய், காதால கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அருமை நண்பர்களே, அறிஞர்களே, பெருமக்களே, சான்றோர்களே, நம்ம அருமை தமிழ் மொழியில் இருக்கிற பழமொழிகள் சாதாரண மொழிகள் அல்ல. இது பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக மெய்மையை உள்வாங்கி கொண்டு அந்த சொற்களை எல்லாம், அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் இந்த பழமொழிகள் இருக்கும். அப்ப பாக்குறது, கேட்கறது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கிறான் ஐயாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பருவத்துல பண்டிகுட்டி கூட அழகா தான் இருக்கான், ரொம்ப மயங்காத அப்படின்னு பசங்களை பெரியவங்க ஒரு உற்சாகப்படுத்துவாங்க. ரொம்ப பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படி இந்த மொழியில் இருக்கிற இந்த பழமொழிகள் அந்த ரொம்ப அற்புதமாக செய்திகளை சொல்றாங்க. அப்படி இந்த கூட்டுப் பொருள்களான கந்தங்கள், அதனுடைய அந்த சேர்க்கை, அந்த சேர்க்கைகள் தான் துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றன அப்படின்னு இந்த எல்லா சுத்தங்களிலும் இந்த கருத்துக்கள் வலியுறுத்தப்படும். ஏன்னா இந்த சேர்க்கையாக இருக்கின்ற ஒன்று கவர்ச்சியாக இருக்கிறது, ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், காட்சியாக இருந்தாலும், ஒளியாக இருந்தாலும், வேற நம்மை தொடுவதாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அவை அந்த எல்லாம் இணைந்து ஒரு மயக்கத்தை தருவதாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்ன்ற. அப்போ இந்த கந்தங்கள் தான் துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உயிரினம் தோற்றமடைந்து வளர்ச்சி அடைந்த பிறகு வரக்கூடியது. தோற்றத்துக்கே அறியாமை காரணமா இருக்குன்றதுல அது வேற விஷயம், அது இருக்கு. சரி, அடுத்ததாக கிளேச சம்யுத்தம். 6 புலன்களும் 6 விதமான உணர்வும் வேட்கையை உற்பத்தி செய்கின்றன என்பது பற்றிய விளக்கம். 6 நம்முடைய புலன்கள், 5 புலன்கள், மனம் என்பது 6. இந்த 6 விதமான புலன்களும் அது சார்ந்த உணர்வுகளும் வேட்கையை, ரொம்ப எளிமையா ஒரு குழந்தை நம்ம அழைச்சிட்டு போற கடைக்கு போகும்போது அந்த கடையில இருக்கிற அந்த பொம்மை நல்லா இருக்கு அப்படின்னு கேட்பதை போலத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பொம்மைகள், ஒவ்வொரு விதமான ஆசைகள், ஒவ்வொரு விதமான அந்த உணர்வுகள் உருவாகின்றன. அப்படின்றத எப்படிலாம் அது உருவாகின்றன அப்படின்னு, அதாவது யாரும் தவறா நினைக்கக்கூடாது. ஒரு முறை எங்க நண்பர்கள் கிட்ட சில இந்த விஷுவல் சேலஞ்சர் ப்ரொஃபஸர் கிட்ட பேசும்பொழுது நான் ஒரு சந்தேகம் கேட்டேன். சார், பார்வை இல்லாம இருக்கிறது கூட பரவாயில்ல தான் சார். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாக்குற மாதிரி என்ன நிறைய அந்த சினிமாவில் ஒரு திரைப்பட பாட்டுல கூட வர மாதிரி, காட்சி இங்கே நல்லா இல்லை, கண்ணு கூட வேணாங்க அப்படின்னு ஒரு திரைப்படத்துல ஒரு பாட்டுல வரும். ஊனம் 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 இங்கே யாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு அதுல வரும். அப்படி நான் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, சார் இந்த ஒலிகள் எங்களை எவ்வளவு துன்பப்படுத்தணும் உங்களுக்கு தெரியாதுன்னார். ஒரு சத்தம். அப்போ புத்தர் எவ்வளவு நுட்பமாக பேசி இருக்கிறார் என்பது, அதாவது சப்தங்கள் அவங்களுக்கு சப்தம் உன்னம் மற்ற நாசிகள் கண்கள் மட்டும்தான் சிலருக்கு அந்த குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மற்ற விதமான உணர்வு புலன்களை எல்லாம் அது எப்படி அந்த புலன்கள் மனிதருக்கு இன்பம் துன்ப உணர்வுகளை தோற்றுவிக்கிறது என்பது மிக வியப்பானது. அப்படியெல்லாம் அதையெல்லாம் புத்தர் சொல்லுகிறார்.
இது ஆசைகளை தூண்டுகின்றன. இவைகளெல்லாம் உண்மையில் ஒரு உளவியல் ரீதியான, ஒரு இயற்பியல் சார்ந்த மற்றும் இந்த உலகத்தில் இருக்க பொருட்கள் சார்ந்த மற்றும் உடலியல் பிசியாலஜி சார்ந்த உடல் கட்டுமானம், அந்த அனாட்டமி சார்ந்த மிக நுட்பமான பார்வைகள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சாரிபுத்த சம்யுக்தம். புலன்களை எவ்வாறு அமைதிப்படுத்துவது என்ற கேள்விக்கு சாரிபுத்திரர் தகுந்த விடையளிக்கிறார். அவை பற்றிய பகுதி இது. அவைகள் எல்லாம் எப்படி அந்த புலன்களை கட்டுப்படுத்துவது, அமைதிப்படுத்துவது அப்படின்ற அந்த விஷயம். அடுத்ததாக நாக சம்யுக்தம், அதாவது 4 விதமான நாகர்கள், அதாவது பாம்புகள் பற்றிய அந்த விஷயங்கள் அதுல சொல்லப்படுது. அடுத்தது சூபன்ன சம்யுக்தம், 4 விதமான கருடர்கள், பறவைகள் பற்றிய விளக்கங்கள் அதில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கந்தப்பகாய சம்யுக்தம், தேவ உலக, அதாவது ஸ்வர்க்க உலகம் பற்றிய அந்த சொர்க்க உலகத்தினுடைய இசை வல்லுநர்களாக இருக்கிற கந்தர்வர்களை பற்றிய செய்திகள் அவற்றில் போடப்படுகிறது. அதாவது கந்தப்ப சம்யுக்தம். அதுல அடுத்ததாக இருப்பது பலாகக சம்யுக்தம், மேகக்கூட்டங்களில் வாழும் உயிரிகளை பற்றி. மேகக்கூட்டங்களில் வாழுகின்ற உயிரினங்கள், அவைகளில் இருக்கிற அந்த உணர்வுகள், அவைகளை பற்றி எல்லாம் பலாகக சம்யுக்தம் என்ற பகுதிகள் விளக்கப்படுகிறது. அடுத்து வச்சகொத்த சம்யுக்தம். வச்சகொத்தர் என்ற சிறந்த ஒரு நல்லோரின் சான்றோருடைய பிலோசபிக்கல், மெய்யியல் சார்ந்த வினாக்கள், அந்த வினாக்கள் அதுக்கு வருகின்ற பதில்கள், அதுதான் வச்சகொத்த சம்யுக்தம். அடுத்ததாக தான் நம்ம இறுதியாக பார்க்க இருப்பது 13வது சம்யுக்தம், ஜானா என்றால் அது சமாதி சம்யுக்தம். தியானம், அவற்றினுடைய வகைகள், தியானிப்பவர்கள் அவரை எவ்வாறு தியானத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்துவது போன்றவற்றை இந்த சம்யுக்தம் விளக்குகிறது. இப்படி இந்த 13 சம்யுக்தங்கள் இவற்றில் இருக்கின்றன. இவைகளை பற்றிய பொதுவான செய்திகளை இன்றைக்கு, அதாவது ஒவ்வொரு சுத்தத்திலையும் இது இருக்கு அப்படின்றத நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அடுத்ததாக சில செய்திகளை நமக்கு வணக்கத்திற்குரிய பிக்கு போதி அவர்கள், உண்மையில் அவர் இந்த நூலை மொழிபெயர்த்தது மட்டுமல்ல, உவே சாமிநாத ஐயர் அவர்கள், அறிஞர் உவேசா அவர்கள் மிக அழகாக நூல்களை பதிப்பிக்கும் பொழுதெல்லாம் எவ்வளவு அழகாக நூல் ஆசிரியருடைய வரலாறு, அந்த நூலினுடைய பாடுபொருள் வரலாறு, இன்னும் அதனுடைய அதில் உள்ள மேற்கோள்கள், அது என்னென்ன நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த நூலினுடைய புரியாத விஷயங்களை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கொடுப்பாரோ, அதை போல பிக்கு போதி அவர்கள் மிக அருமையான, இப்ப நம்ம அந்த விளக்கங்களை எல்லாம் அவர் அங்க கொடுத்திருக்கிறார். அப்படி மிக அருமையாக வக்கத்திற்கும் மிக அருமையான ஒரு முன்னுரையை தந்திருக்கிறார், இன்ட்ரோடக்ஷன். அதுல பிக்கு போதி அவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள், ஒரு சில கருத்துக்களை நாம் இங்க பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு உரையும் நம்ம படிக்கும் பொழுது நம்ம அங்கங்க பார்த்துக்கலாம். 5 செய்திகளை மட்டும் பிக்கு போதி அவர்கள் கூறுகின்ற கருத்தை பார்ப்போம். 4 உயர் வாய்மை அனைத்திலும் வருவது துக்கம் பற்றிய செய்தி. கந்த வக்கங்கள், கந்தங்கள் எல்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து உருவாக்கி இருக்கின்றன அப்படின்ற அந்த செய்தியை சொல்லும் பொழுது, இதுல துக்காவை பற்றிய செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது 4 வாய்மைகள், பௌத்தத்தினுடைய அடிநாதமாக விளங்குகிற 4 நோபல் ட்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 4 வாய்மைகளில் அனைத்திலும் துக்கத்தை பற்றி குறிக்கப்படுகிறது. அந்த துக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கும் பொழுது, துக்கம் எப்படி உருவாகிறது என்பது குறித்து புத்தர் அலசி ஆராய்கிறார், அவற்றை விளக்குகிறார். அதை பார்க்கும் பொழுதுதான் இந்த பஞ்சஸ்கந்தங்களை பற்றி அறிய வேண்டியது அவசியமாகிறது. Understanding the aggregates is essential for understanding the 4 noble truth என்று சொல்லுகிறார், மிக அழகாக சொல்லுகிறார். இந்த பஞ்சஸ்கந்தங்களை புரிந்து கொள்வது என்பது நாம் அந்த 4 உயர் வாய்மைகளை புரிந்து கொள்வதாக அமைகிறது என்று முதலாவதாக கருத்தை சொல்லுகிறார். பல நிறைய சொல்றார், ஒரு 10-20 கருத்துக்களை சொல்லுகிறார். ஒரு 5 கருத்துக்களை மட்டும் நாம் இன்றைக்கு பார்ப்போம். அடுத்ததாக காரணகாரிய கோட்பாட்டுடனும்
பஞ்சஸ்கந்தம் தொடர்புடையதாக இருக்கிறது. ஏற்கனவே நாம பார்த்த நிதான சம்யுக்தம் அது முழுக்க கான்ஸ்டியூஷன், அந்த படிச்ச சமுப்பதா பற்றியது. அந்த 4 உயர் வாய்மைகளோடு மட்டுமல்லாமல் இந்த பஞ்சஸ்கந்தம் என்பது ரூபஸ்கந்தம், அதான் ஃபார்ம்ஸ், ஃபீலிங், ரூபஸ்கந்தா, வேதனாஸ்கந்தா, பெர்செப்ஷன் சஞ்ஞா, ஃபார்மேஷன் சங்காரா, அதுக்கப்புறம் விஞ்ஞான கந்தம், அதான் கான்சியஸ்னஸ். இப்ப இந்த 5 கந்தங்களும் எதனோடு தொடர்புடையது? காரண காரியத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இவை இன்றைய வாழ்வு இந்த இயக்கத்திற்கு மட்டுமல்ல, நேற்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு விளக்குறார். 5 aggregates are objective domain of clinging and as such contribute to the casual origination of future sufferings. ஆக இந்த காரணகாரிய கோட்பாட்டோடு இவை பிணைந்து இவை துக்கத்தினுடைய நீட்சிக்காக, அதாவது நீட்சியை செய்கிறது. எனவேதான் இந்த ரூபகந்தத்தில், வேதனா கந்தத்தில், அந்த சஞ்ஞா கந்தத்தில், சங்கார கந்தத்தில், விஞ்ஞான கந்தத்தில் 5 கந்தங்களையும் புரிந்து கொண்டு அவற்றை கவனமாக நாம் அணுகும் பொழுது அந்த ஒரு விடுதலையை நோக்கி நாம் நடக்க முடியும் என்பதுதான் பௌத்தத்தில் காட்டப்படுகிற அற்புதமான பார்வை. அடுத்து 3ஆவதாக சொல்லுகிறார், பற்றுக்களிலிருந்து நீங்குதல், ரிமூவல் ஆஃப் கிளிங்கிங். பற்று அறுத்தலே விடுதலைக்கான வழி. பஞ்சஸ்கந்தங்களை, அதன் தலைகளை, கட்டுக்களை விடுபட்டு நீங்குதல் என்பது அவசியமானதாகும் அப்படின்றத சொல்றார். ரிமூவல் ஆஃப் கிளிங்கிங் இஸ் அச்சீவ்ட் பை விஸ்டம். ஞானத்தினால், அறிவினால் இங்க நாம இதிலிருந்து விலக முடியும். A kind of wisdom needed is preciously clear insight. மிகச் சரியான உள்விழி பார்வை மூலமாக இவற்றை நாம அடைய முடியும் அப்படின்றத மிக நுட்பமாக சொல்லுகிறார். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல இது மனித மனம் சார்ந்து, உடல் சார்ந்து ஒரு ஆய்வாக இது அமைகிறது. இப்ப நல்லா படிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? நான் பசங்கிட்ட சொல்றேன், படிப்பது என்பது புத்தகத்தில் இருந்து படிப்பது மட்டுமல்ல. நான் பசங்கிட்ட சொல்றதை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். படிப்பது என்பது நீங்க நல்ல சான்றோர்களுடன் அதை பற்றி பேசணும், அது தொடர்பாக வீடியோ ஆடியோஸ் பார்க்கணும், அது தொடர்பாக பத்திரிகைகள், வேற நூல்களை படிக்கணும், இது தொடர்பாகவே நீங்கள் மனசுல சிந்திக்கணும். இவை எல்லாம் படிப்போடு தொடர்புடையவை. தேர்வு வரும்போது மட்டும் புத்தகத்தை எடுத்து படிப்பது என்பது படிப்பல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாம் என்ன விதமான பொருள்களை நாம் சிந்திக்கிறோமோ அது சம்பந்தமாக மனிதர்களோடு பழகுவது, அது தொடர்பாக ஆடியோ வீடியோ இன்னைக்கு இருக்கிற விஷயங்களை பார்க்கறது, அது தொடர்பாகவே சிந்திப்பது என்பது எப்படி படிப்புக்கு அவசியமோ அதை போல இந்த உலக உயிர்களினுடைய துக்கம் நீங்க வேண்டும் என்பதை புத்த பகவான் வலியுறுத்தும் பொழுது அவர் அனைத்துக்கும் மூல காரணமாக இருப்பது மனம். அப்போ இந்த மனத்தை பற்றி இருப்பது பல்வேறு விதமான சங்காரங்கள், விஞ்ஞானங்கள், இந்த பல்வேறு விதமான ஆசைகள் எல்லாம் இருக்கு. அப்போ இதை எப்படி அந்த அழுக்கை நீக்குவது என்றால் அதுக்கு உள்விழி பார்வை வேண்டும். அந்த உள்விழி பார்வை தான் நமக்கு விபஸ்னா என்று சொல்லப்படுகிறது. அந்த விபஸ்னாவை செய்வதற்கு முன்னர் பல்வேறு விதமான தியானங்கள், பல்வேறு விதமான முறைகள் சொல்லப்படும். இப்ப இந்த மனம் ஏன் இப்படி கலங்கப்படுது, ஏன் அவசைப்படுது அப்படின்னும் பொழுது இந்த மனத்திற்கு மனம் என்ற ஊருக்கு சேர்வதெல்லாம் இந்த 6 புலன்கள், இந்த 5 புலன்கள் வழியா தாப்பா சேருது. இந்த 5 புலன்களையும் சரியா நீ வச்சுக்க, அதை சரியாக இல்ல கேட்ட சரியா க்ளோஸ் பண்ணலாம், எல்லாம் வரக்கூடாதுதான் உள்ள வரும். அப்போ அதே மாதிரி அதை சரியாக நம்ம பயன்படுத்தணுன்றத இந்த 5 புலன்களையும் சொல்லுவோம். அதை போல அதைதான் அதாவது இந்த உடல் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் நம்ம மொழியில, தமிழ் மொழியில அருமையான வாசகங்களா இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது இந்த உடல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகா, அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், பெரும்பான்மையும் புத்தரை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்ம உடம்புலயே இந்த பஞ்சபூதங்களும் இருக்குங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒன்று, அதுதான் ரூபகந்தம்.
ஆனால் புத்தர் இந்த பஞ்சஸ்கந்தங்களில் சொல்லும் பொழுது அது மட்டுமல்ல, வெறுமனே இந்த உடல் மட்டுமே மனிதனா இல்லையே, இந்த வெறும் உடல் மட்டுமே மனிதனாக இயங்கலையே, இதுக்கப்புறம் இருக்கிற 4 விதமான செய்திகளையும் கந்தங்கள் என்று சொல்கிறார். அதுதான் வேதனா ஸ்கந்தம் ஃபீலிங், சஞ்ஞா ஸ்கந்தம் பெர்செப்ஷன், சங்காரா ஸ்கந்தம் வல்யூஷனல் ஃபார்மேஷன்ஸ், விஞ்ஞானா ஸ்கந்தம் அதுதான் கான்சியஸ்னஸ். இப்படி இந்த 5 விதமான கந்தங்கள் இணைந்துதான் இந்த மனிதன் என்பது இருக்கு. மனிதனுக்கு மட்டும் இருக்குன்னா அப்ப மற்ற இதுக்கும் இல்லையா அப்படின்னா எல்லாத்துக்கும் இணைப்பு தான், எல்லாமும் கூட்டுத்தான். எல்லா பொருள்களும் உயிருள்ளவை உயிரற்றவை எல்லாமும் பல்வேறு விதமான அந்த பொருட்களின் கூட்டுதான், கலவைதான். இதை புரிஞ்சுக்கணும். ஏன் இதை புரிஞ்சுக்கணும்? அப்படி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதன் மீதான பற்று ஈடுபாடு அளவுக்கு அதிகமா போகிற போக்கிலேயே நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம் கண்ண மூடிக்கிட்டே. அது நிற்கும். அது நின்றால்தான் நாம் அறிவை நோக்கி நகர முடியும், ஞானத்தை நோக்கி நகர முடியும், ஒரு மன மேம்பாட்டை அடைய முடியும், உயிர்கள் விடுதலையை தேட முடியும். இல்லை என்றால் மனிதன் அது அந்த ஆசையில போய்கிட்டே இருக்கிறான் அப்படின்றதுதான் இந்த புரிதலினுடைய விஷயங்கள். அடுத்ததாக சொல்ற பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. ஏற்கனவே நம்ம வல்புல ராகுல சொன்னது கூட நம்ம ஏற்கனவே உரையில கூட சொல்லியிருப்போம். அசாத இந்த புலன்கள் என்ன செய்யுது? நமக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. அப்ப புலன்கள் ஏன் சார் படைச்சான்? நாம கேட்போம். பாவம் என்றால் ஒரு ஆணையும் பெண்ணையும் இறைவன் படைப்பான அப்படின்னு நம்ம திரைப்பட பாடல்கள்லாம் பார்ப்போம். அப்போ இது தேவைதான், ஆனால் அதை முறைப்படுத்தி வச்சிருக்காங்க இன்றைக்கு நம் முன்னோர்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணோட அப்பதான் அந்த குடும்பம் என்ற அமைப்பு உருவாகிறது. ஏங்கல்ஸ் போன்றவர்கள் எழுதுவதை போல அந்த ஆரிஜின் ஆஃப் தி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஃபேமிலி அண்ட் ஸ்டேட் அப்படின்னு எழுதுறாருல்ல, தனி குடும்பம் தனி சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம். அப்போ ஒரு மனிதன் ஒரு பெண்ணோட வாழ்ந்து இணைந்து இருக்கணும் அப்படின்றது அது. அப்ப குடும்பம் என்பது அதை போல இப்போ இந்த உலகத்தில் இந்த புலன்கள் மூலமாக இன்பம் பெறுகிறது. அதனால அந்த புலன்கள் அடுத்து என்ன ஆகுதுன்னா இதை கட்டுப்பாடோட வச்சுக்கணும்னு இங்க புத்தர் சொல்றாரு. அதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சஸ்கந்தங்களை பார்க்கும் பொழுது அது இன்பம் ஊட்டுவது என்பது அதை பற்றி கொள்கிறது. மனம் பற்றி கொள்வதனால இன்னும் அது அடுத்து வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு தொடர்ந்து ஆசைகள். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் சார்ந்த இன்னும் பேரு புகழ். ஒருத்தர் புகழ் வேணும் அளவு இருப்பார். இன்னொருத்தர் எனக்கு பதவி வேணும், அது சாகும் வரை தலைவரா இருந்து அவர் விலகவே மாட்டார், அது தலைவராகவே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமாக சராசரி ஒரு மனிதன் ஒரு சாப்பிடணும்னு ஆசை வச்சிருப்பா, இல்ல ஒருத்தன் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும். ஆனா பேராசைகள் கொண்ட இன்னைக்கு மல்டிநேஷனல் கம்பெனியினுடைய ஆசைகள்லாம் எங்க இருந்து வரும்? அப்போ இந்த புலன்கள் மூலமாக கிடைக்கிற அந்த பேரு புகழ் இது யாவும் நிரந்தரம்னு நினைக்கிற எல்லா விதமான அந்த கந்தங்களின் கூட்டையும் நிரந்தரம்னு மனிதன் நினைக்கிறான். அப்படி அதை நினைப்பதினால் இந்த இன்பம் பெருசு நினைக்கிறான். அடுத்ததாக ஆதீனவன் சொல்றார். ஆதீனவ என்பது இந்த இன்பங்கள் மனிதனுக்கு அதிருப்தி தரக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் மனிதன் இன்னொன்னு அடுத்து தேடிக்கிட்டே இருக்கிறான். அடுத்து அவன் மனசு போகுது. எனவே நிஸ்ரத அதை விட்டு விலக வேண்டும். மனத்தளவுல முதல்ல மாற்றம் ஏற்படணும். அப்படி மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் அது எல்லா விதமான விடுதலைக்கும் காரணமாக அமையும் என்பதை அவர் மிக அழகாக விளக்குகிறார். அதாவது இந்த பஞ்சஸ்கந்தங்கள் எல்லாமும் அது சஃபரிங்கே காரணமாக இருக்கிறது. அடுத்து அது இம்பெர்மனண்டாக இருக்கிறது, அது நிரந்தரமானவை அல்ல. எனவே அதை விட்டு விலக வேண்டும். வேண்டும்னா அப்போ நமக்கு புலன்கள்லாம் என்னங்க சார் அது என்ன ஆகிறது அப்படின்னா அதற்கு இணையாக, அதாவது அந்த பற்று இவைகளுக்கு இணையாக வேற விதமான அந்த நல்ல விஷயங்களை கொடுக்குறேன். குசல நல்ல விஷயங்கள், அகுசல அதுதான் அளவுக்கு அதிகமான ஆசைகள் வரும்போது அகுசலம்னு சொல்றாரு. அதுக்கு இணையாக குசலம் நல்ல விஷயங்களை கொடுக்குறாரு. அடுத்ததாக பாருங்க, பஞ்சஸ்கந்தங்கள் அதனுடைய இன்னொரு பெயராக இவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னு வல்புல ராகுல அழகா சொல்றாரு. பஞ்சஸ்கந்தங்கள் என்பவை மிகச் சுருக்கமாக இவ்வாறு விளக்கப்படுகின்றன. அதனுடைய இன்னொரு பெயர்கள் தான் உயிர்,
புட்கலன், நான் என்று கூறுவதெல்லாம் இந்த பஞ்சஸ்கந்தங்களுக்கு வசதியாக இட்ட பெயர் என்று அறிஞர் வல்புலராகலும் சொல்றார். அப்படி இந்த செய்திகளை நாம இதோட நிறுத்தி, அப்போ பிக்கு போதி அவர்கள் இந்த பஞ்சஸ்கந்தங்களும் நிரந்தரமற்றவை, அவை துன்பம் தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவைகளை சரிவர நம்ம பயன்படுத்துறோம். உடம்ப அதுக்காக நம்ம பயன்படுத்தாம இருக்க முடியாது. இந்த உடல் மூலமாகத்தான் உயர்ந்த ஞானத்தை மனிதன் அடைய முடியும் அப்படின்றது புத்தர் சொல்லுகிற காரணம். அவர்தான் 35 வயசுலயே சமாதி அந்த மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. சம்போதி நிலையை புத்தர் அடைஞ்சிட்டாரு. அப்புறம் ஏன் அவர் வாழ்ந்தாருங்க? புத்தர் எதையும் பார்க்கலையா? புத்தர் சாப்பிடலையா? பௌத்த ஞானிகள் சாப்பிடலையா? உடை உடுத்தலையா? எல்லா இடமும் போகலையா? வரலையா? அதெல்லாம் இல்லைங்க. அதாவது இந்த புலன்களாலோ இந்த உடல் உறுப்புகளையோ எதையும் பயன்படுத்தக்கூடாது என்பதல்ல, அனைத்தையும் சரிவர நல்ல விஷயங்களுக்கு, உயர்ந்த விஷயங்களுக்கு, மேன்மையான விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் புத்தருடைய இந்த நூல். இல்லை என்றால் இது ஆசைகளினால் ஓடிக்கிட்டே இருக்கு. அதைத்தான் இங்கல அழகாக விளக்குறார். இந்த விஷயங்களை எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது திருமூலர் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். தமிழ்ல திருமூலர் அந்த ஒரு அழகான பாட்டு இருக்கும். ஒருத்தர் வீட்டுல ஒரு பசு இருக்கு. அதாவது அந்த 5 பசுக்கள் இருக்கு. 5 பசுவும் மேய்ப்பார் இல்லாம மேய்ஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் சரியாக அதை மேய்ப்பவர்கள் உண்டென்றால் அந்த பசு 5ம் பாலாய் சொரிந்திடுமேன்னு சொல்றார். இந்த பசு என்பது உயிர்னு சொல்லலாம், நம்முடைய புலன்கள்னு சொல்லலாம். இன்னும் பல விளக்கங்களை அதை சான்றோர்கள், சைவ அறிஞர்கள் கொடுக்குறாங்க மிகப்பெரிய அளவுல. அப்படி இந்த 5 என்பது இந்த 5 புலன்கள், அதை மிகச்சரியாக புத்தர் பயன்படுத்த வேண்டும். மனத்தின் மூலமாக அவை ஒரு கட்டுக்குள் வைக்க வேண்டும். மேலான பணிகள் அதை செய்ய வேண்டும் என்றதான் இதுல மீண்டும் மீண்டும் சொல்ல வர்றார். அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதை சொல்லுகிறார். அடுத்த இதுதான் மீண்டும் மீண்டும் வருது. அடுத்ததாக அதாவது தனிசாரோ பிக்கு அவர்களுடைய ஒரு குறிப்பு எடுத்து வச்சேன். ரொம்ப அருமையா எழுதியிருக்கார் பிக்கு தனிசாரோ அவர்கள். உண்மையில் பிக்கு சுஜாதோ, பிக்கு போதி, பிக்கு தனிசாரோ இவர்களையெல்லாம் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா அன்பன் ஐயா அவர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணாங்கன்னா நம்ம அவங்களாம் சந்திக்கலாம். பிக்கு தனிசாரோ எழுதுறாரு பாருங்க. உயிரினங்கள் என்று எதுவும் இல்லை அவர் சொல்றார். இவை மாறிக்கொண்டே இருக்கும் நிகழ்வுகளின் கலவை. பஞ்சஸ்கந்தங்கள் புரியாமல் ஒரு மனிதருக்குள் செயல்படும் விடுதலை செயல்முறையை உணர முடியாதுன்ற எவ்வளவு பெரிய வாசகம் பாருங்க. அருமை நண்பர்களே, ஒரு புழு, ஒரு முட்டை இருக்கிறது. அந்த முட்டையிலிருந்து அது புழுவாக மாறுகிறது. புழு கொஞ்ச காலத்துல அது பறவையா மாறுது. அது மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்படிதான் இவர் சொல்றாரு பாருங்க. உயிரினங்கள்னு எதுவும் அப்படியே நிரந்தரமா எதுவும் இல்லை, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் நிகழ்வுகளாக இருக்கிறது. அதே போல மனிதன் ஒரு காலத்துல கருவில் இருக்கா, அப்புறம் மனிதனா வரான், அதன் பிறகு வேறு வேறு நிலையில போகுது. இப்படி இந்த உயிரினங்கள் யாவுமே மாறிக்கொண்டே இருக்கின்றன. இவைகள் எல்லாம் இது மாறிக்கிட்டே இருக்கு. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 5ம் ஓடிக்கொண்டே இருக்கின்ற 5 ஓடிக்கொண்டிருக்கும் கந்தங்கள் சொல்ற. இந்த 5 கந்தங்களும் அது ஓடிக்கிட்டே இருக்கு. இதை நம்ம ஆற்றல் கோட்பாடுகளோடும் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அவை அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை இருக்கின்றன அப்படின்னு சொல்ற பல கருத்துக்களோடு நாம இதெல்லாம் பார்க்கணும். இவையெல்லாம் அப்படி அந்த மாதிரி மிக விரிவாக எண்ணம் என்பது அனைத்து கந்தங்களின் அனுபவத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். அப்படின்லாம் நமக்கு மிக அழகாக தனிசாரோ பிக்கு அவர்கள் விளக்குகிறார். அடுத்ததாக நமக்கு தமிழகத்தில் வாழ்ந்த நந்தீஸ்வர நாயக தேரோ அவர்கள் 1959 மிக அழகான ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்திலும் எழுதினார். பிறகு அதை தமிழிலே சில சான்றோர்களும் மொழிபெயர்த்து தந்தாங்க. நந்தீஸ்வர தேரோ அவர்கள் அவர் ரொம்ப அழகாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த செய்திகளை சொல்லிவிட்டு அயோத்திதாஸ் பண்டிதருடைய சில கருத்துக்களை பார்த்து நிறைவு செய்யலாம். அவர் சொல்றாரு, பஞ்சஸ்கந்தங்களாகிய யாருன்னா இப்ப இவர் நம்ம நந்தீஸ்வர தேரோ அவர்கள், நமக்கு பிக்கு சோமானந்த தேரோ அவர்கள் போலவே மிக முக்கியமான உயர்ந்த சான்றோர் நந்தீஸ்வர தேரோ அவர்கள்.
அவர் சொல்லுகிறார், பஞ்சஸ்கந்தங்களாகிய ரூபஸ்கந்தம், வேதனாஸ்கந்தம், சஞ்சாஸ்கந்தம், சங்காராஸ்கந்தம், விஞ்ஞானாஸ்கந்தம் ஆகிய 5ம் மாயமானவைகளே ஆகும். அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவை, தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பவை. இவற்றுள் ரூபஸ்கந்தம் எனப்படுவது சூரிய வெப்பத்தில் உலர்ந்து போகும் சோப்பு நுரையை போன்றது. அவர் சொல்லுகிற ஓமைகள் கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக. வேதனா என்பது நீர்க்குமிழி போன்றது, கனப்பொழுதில் தோன்றி மறைவது. சஞ்ஞா புலனறிவு என்பது தூரத்தில் தெரியும் காணல் நீர் போன்றது. சங்காரம் என்பது வலிவும் அடிப்படையும் அற்ற முறிந்த வாழைத்தண்டை போன்றது. விஞ்ஞானம் ஜால வித்தை காரனின் மாயக்காட்சி போன்றது. அப்போ அவர் ஒரு புரிவதற்காக சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் மாறக்கூடியவை என்பதற்காக சொல்லுகிறார். ஆனால் இவை நிரந்தரம் என்று மனிதன் அதை பற்றி கொண்டு அதை அப்படியே தொடர்ந்து நம்ம அது போய்கொண்டிருப்பதினால் மனிதன் அதாவது மிகப்பெரிய சீரழிவுகள், இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற பெரிய பெரிய கொள்ளைகள், நம்ம அதாவது நாட்டுப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, சாதிப்பற்று, அதாவது ஒரு கட்டத்தில் அவை தேவைதான். ஆனால் இப்படி பல்வேறு விதமான பற்றுக்களை, சுயநலங்களை, தன்னலங்களை மனிதன் உருவாக்கி கொண்டு எப்படியெல்லாம் இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தை அழிக்கிறான். இந்த தான் என்பது அதுதான் அனைத்து. அதனால்தான் புத்தர் சொல்லுகிறார், தான் என்பது ஒரு கற்பனையானதுன்ற. இந்த உடல் எனது அல்ல என்று ராகுலனிடம் சொல்லுகிறார். அது அழியாமல் அந்த தன்னலம் அழிந்தால்தான் ஒரு பெரிய விடுதலை காட்சியை காண முடியும் என்பதுதான் பௌத்தத்தினுடைய அடிப்படை. ஆனால் அதுக்காக ஒரு உலக உபச்சாரத்திற்காக, உலக வழக்கத்திற்காக நான் என்பது, நான் சிந்திக்கிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்றதெல்லாம் அவர் மறுக்கல. ஆனால் இது நிரந்தரம், இது அழியாதது, 1000 ஆண்டுகள் இருக்கக்கூடியது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சின்ன ஒரு நான் என்பது அந்த தன்னலத்தில் தொடங்கி அதை குடும்பமாக, சமூகமாக, உலகமாக வளர்த்து கொண்டு எப்படி அந்த எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு தான் எல்லா சொத்தும் வேணும், எங்க குடும்பத்துக்கு தான் எல்லா அதிகாரம் வேணும், எங்க ஜாதிக்கு தான் வேணும், எங்க மதத்துக்காருக்கு தான் வேணும் அப்படின்னு மனிதன் பல்வேறு விதமான பேராசைகளை வளர்த்து கொண்டு இந்த சமூக நிறுவனங்களை எல்லாம் எப்படி பாழ்படுத்துகிறான் என்பது மிக விரிவாக பார்க்கக்கூடிய. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற உள்ள ஒரு இன்டர்நேஷனல் டெரரிசம், இன்டர்நேஷனல் பிரச்சனைகள் எப்படி வளர்த்தெடுக்கப்படுகிறது, ஆயுதங்கள் எப்படி உருவாகின்றன, எப்படி விஞ்ஞானத்தில் மனிதன் வளர்ந்திருக்குன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த கொடூரங்களும் வளர்ந்திருக்கா இல்லைங்களா? அப்ப ஏன் இப்படி வளர்ந்திருக்கிறது? ஒரு பௌத்த கண்ணோட்டத்தில் பஞ்சஸ்கந்தத்தை பார்க்கிற நாம் இவைகளையும் கண்டிப்பாக நாம் பார்க்கும் பொழுதுதான் நாம அதை சரியாக புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த தன்னலத்தை அது துறக்கும் பொழுது ஒரு அளவோடு எவற்றையும், அதனால்தான் மத்தியம பாதையின் புத்தர் சொன்னார், எவற்றையும் ஒரு அளவோடு அதை நாம் அணுகும் பொழுது அப்போதான் நம்ம அது உலகை ஒரு அமைதியாக, அன்பாக, கருணையாக மாற்றி செல்ல முடியும். அந்த அடிப்படையில் பஞ்சஸ்கந்தங்களை குறித்து மிக அற்புதமான பல கருத்துக்களை அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் விளக்குகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, அந்த ஒரு 4-5 பகுதிகளை மட்டும் படிச்சு காமிக்கிறேன். ரூபம் எவ்விதமாக தோன்றி மறைகின்றது என்றும் அது ரூபஸ்கந்தம். உணர்ச்சி எங்கிருந்து தோன்றி எங்கு மறைகிறது என்றும் வேதனாஸ்கந்தம். குறிப்பு எவ்விடத்தில் தோன்றி எவ்விடத்தில் மறைகிறது என்றும் குறிப்பு சஞ்ஞா எவ்விடத்தில் தோன்றி எவ்விடத்தில் மறைகிறது என்றும். அடுத்ததாக பாவனை சங்காரா எவ்வகை ஆதரவால் தோன்றி எவ்வகை ஆதரவால் மறைகிறது என்றும். அறிவு அதாவது விஞ்ஞான ஸ்கந்தம். அறிவு எவ்வகை சுகத்தால் தோன்றி எவ்வகை அசுகத்தால் மறைகிறது என்றும் உசாவுகின்றான், அறிகின்றான். பஞ்சஸ்கந்த தோற்றமாகும் அறுவகை சம்பந்த விஷயமாகும் கரும தொகுதியை பற்றும் கரும உற்பவங்களை பற்றியும் சிந்திக்கின்றான். அதாவது தம்ம ஆயதனங்கள் எனப்படும் விஷய சம்பந்த கரும தொகுதிகளுக்கு ஆதாரம் அறுவகை பீடங்களாகும்.
அறுவகை பீடங்கள் என்பது சக்கு பீடம், சோத பீடம், மகான பீடம், ஜீவக பீடம், காய பீடம், மனோபீடம். இதையே கண், செவி, மூக்கு, வாய், மெய், மனம் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக அறுவகை கரும தொகுதிகள். அது எப்படி இது அணுகுது? சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்த, மனோ கருமங்களாகும். இப்படின்னு அவரு மிக நுட்பமாக விளக்கி சொல்லுகிறார். இவைகளை எல்லாம் நாம் அடுத்தடுத்த உரைகளில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இவை உண்மையில் மிக நுட்பமான உளவியல் மற்றும் உடலியல் சார்ந்து ஒரு தத்துவ பின்புலத்தோடு, சமய பின்புலத்தோடு புத்தர் விளக்கி இருக்கின்ற பகுதிகளாகும். இவற்றை மிக எளிய மொழியில் நாம் உரைகளாக வழங்கி நாம் பௌத்த ஞான கருத்துக்களை காண இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கந்த சம்யுக்தம், கந்த பக்தம் குறித்த ஒரு அறிமுக உரைக்கு வந்திருந்து சிறப்பு செய்த அனைத்து சான்றோர்களுக்கும் நல்லோர்களுக்கும் வணக்கத்தை கூறி நிறைவு செய்கிறேன். ஐயா அன்பன் ஐயா அவர்களுக்கு சிறப்பான வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. ஐயா ரொம்ப நன்றி. நீங்க ஒரு வீடியோ பகிர்ந்திருக்கீங்க, தாமதமா கிடைச்சது. முயற்சி செய்யறாரு நம்ம அமீர் கயா. சரிங்க, போட்டோம். பஞ்சஸ்கந்தங்கள் அப்படின்னு ஒரு ஆங்கில வீடியோ, ரொம்ப நல்லா இருந்தது அது. சரிங்க போடுங்க. அதை டவுன்லோட் பண்ணி போடணும். அது தாமதமானதுனால தாமதமாகுது எங்களுக்கும். அமீர் கயா பகிர முடியுமான்னு பாருங்க, இல்லாவிட்டா க்ளோஸ் பண்ணிடலாம், ஒரு கஷ்டம் இல்லை. ஆடியோ looking deep within each of these. Dhamma as revealed in the Prajna Paramita Suttas are vibrant because of its scientific approach towards the nature of the mind. Avalokiteshvara, its chief preceptor, has revealed the nature of the 5 skandhas, namely form, feeling, conception, volition, and consciousness through several practices, looking deep within each of these processes. After thorough investigation on these, he revealed that all of them are empty, as lacking stuff, anatta. All of the mind's domain are based on the fundamental nature of clinging and craving. Out of the 5 skandhas, the form skandha is characterized differently from the other 4 skandhas of feeling, conception, volition, and consciousness. These 4 skandhas are referred to by Avalokiteshvara as the mind skandhas. All of man's attachments are a result of craving and clinging to the mind skandhas. The craving and clinging characteristics appear as soon as one is born, and Buddhist precepts are aimed at severing this very craving and clinging. The anchor to which craving and clinging happens is the ego alone. Hence, clinging is absolutely ego-bound. The anchor of our volition to grasp and possess is the ego, the false sense of I and me. The root of our attachments and aversions is the root of our suffering. 6 organs, namely eyes, ears, nostrils, skin,
tongue, and the mind produce 6 types of data which unite at the root of consciousness as the false ego. The form skandha Avalokiteshvara says arises along with the ego. The rest of our life develops around this ego form skandha, which only go on to affirming the ego. The feeling skandha is that which has its maximum effect on the ego through the domain of pleasant, unpleasant, neutral or indifferent type of feelings. The body becomes dependent on the feeling skandha, which demand to be presented with pleasant conditions and to be protected from discomfort. The pleasantness and unpleasantness feeling is reaffirmed through the thinking conception, followed by action. Action means volition. These actions are oriented again through knowledge basis, which is the role of consciousness skandha. For example, children going to school acquire knowledge through their senses as a preparatory ground for their future. When knowledge becomes sufficient, it manifests as actions. This action is preceded by thinking, which is constituted by planning, imagining, and remembering. The body gets supported by these volitions. Then, the ego grasping process begins. All this constitutes towards confusion instead of clarity. The ego notion, which is reaffirmed by these fundamental sense-oriented volitions, imposes itself heavily on the process of experience. Thus, experience is an outcome of sense perception and hence cannot be real. Thank you, அமேதலிங்கம். ஸோ இந்த தகவல்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஸோ வினாக்கள் அறிமுகம் என்பதால் தொடர்ந்து வினாக்கள் பகுதியில் மற்றொரு நாளுக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறி, இரக்கமாம் நேயம் எங்கனும் பெருக பறந்துதாம் இந்த பாரினில் எங்கும் வெறுப்போ பகையோ தடையோ இன்றி பிறந்ததாம் கருணை செழித்தொங்கட்டும், எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும், எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும், எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும். நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அனைவருக்கும் வணக்கம் கூறி நிறைவு செய்கின்றோம். வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.